ஹாய்! இன்னைக்கு டே 1 ஆஃப் நவராத்திரி. இன்னைக்கு என்ன பண்ணேன்றது பார்ப்போம். வழக்கம் போல கோர்ட் வேலையை முடிச்சுட்டு விஜயா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருந்தேன். இங்கே வந்து கலசத்துக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்குறதுக்காக வந்திருந்தேன். கலசத்துக்கு வேண்டியது அலங்கார பொருள் எல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கணுன்றதுக்காக வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எங்கள் கம்மல் எல்லாமே இருந்துச்சு. கம்மல், தோடு, காசு மாலை, நெக்லஸ்ஸு, இப்போ பார்த்தீங்கன்னா திரிசூலம், கல் வச்ச விபூதி பட்டை, நாமம் எல்லாமே இருந்துச்சு. எல்லா ஜுவல்லரிஸும் எல்லாமே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த ப்ரைட் ப்ரொமோஷன் கிடையாது. பட் இருந்தாலும் ஷாப்பிங் வந்திருந்தேன். எனக்கு வேண்டியது நத்து புல்லாக்கு, அப்புறம் கம்மல், ஒற்றை கம்மல், அதுக்கப்புறம் கலசத்துக்கு வேண்டிய நெக்லஸ்ஸு, காசு மாலை இதெல்லாம் வேணும்னுக்காக வாங்கணுன்னுக்காக வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கொலு பொம்மை எல்லாம் ஓப்பன் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நேற்று தான் படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பொம்மையை எல்லாத்தையும் பிரித்து இப்போ ஒரு பொம்மையை பிரிச்சுட்ருக்கேன். அது வந்து என்ன பொம்மைன்னா கிருஷ்ணர் பொம்மை. இது வந்து ரொம்ப பழையசான கிருஷ்ணர் பொம்மை. என் பாட்டி காலத்தில் வாங்கின கிருஷ்ணர் பொம்மை. அதாவது நான் பிறக்கறதுக்கு முன்னாடி என் பாட்டி வாங்கின கிருஷ்ணர் பொம்மை. இதை நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் மறுபடியும் பெயிண்ட் பண்ணணும். பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கலசத்தை எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக பச்சை கற்பூரம் போட்டுட்டு, கலசத்தில் தண்ணியில் வந்து நாணயம், மஞ்சள், குங்குமம், நாணயம் அப்புறம் போட்டுட்டு பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு தட்டுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சரிசி கொட்டிட்டு அதில் நாணயம் வச்சு அதில் ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுட்டு கலசத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தேங்காயெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த வெத்தலையை வச்சு அது மேலே தேங்காயை வச்சு அதுக்கப்புறம் கலசத்தை ரெடி பண்ணிவிட்டேன். சொம்பில் நூல் சுற்றணும். நூல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நூல் சுற்றியிருக்கேன். நூல் சுற்றிட்டு அம்பாள் முகம் வச்சு ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணியாச்சு. அம்பாள் முகத்தை வச்சு ரெடி பண்ணி அலங்காரம் பண்ண வீடியோ அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ கொலுப்படியில் எல்லா கொலு பொம்மையும் அடுக்கி வச்சிட்ருக்கேன். நானும் அம்மாவும் தான் பண்ணிக்கிட்டுருக்கோம். இது மொத்தத்தையும் ஒவ்வொரு படியும் நான் மொத்தம் வந்து 9 படி வச்சுருக்கேன் இந்த வாட்டி. 9 படியிலையும் ஒவ்வொரு படியிலையும் ஒரு கேட்டகிரியான ஒரு சுவாமியை வைக்கணும்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆனால் எனக்கு மொத்தம் நிறைய சுவாமி பொம்மைகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரொசீஜராக நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன். என்னால் எவ்வளோ முடியுமோ. ஸோ முடிச்சுட்டு மொத்தமாக இன்றைக்கி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கோயில் போயிட்டு கபாலீஸ்வரர் கோயிலில் இன்றைக்கி நல்ல தரிசனம். கற்பகாம்பாள் இன்றைக்கி அன்ன வாகனத்தில் இருந்தா. ரொம்ப நல்ல தரிசனம். அங்கே இருக்கிற கொலுவையும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்தது. கோயிலில் அன்ன வாகனம் பார்த்துட்டு அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு பூஜையை முடிச்சுட்டு வீட்லேயும் பூஜையை முடிச்சுட்டு சுண்டல் சாப்பிட்டு முடிஞ்சிட்டு இன்றைக்கி என் டே முடிஞ்சிது. பாய். இன்றைக்கி பச்சை